மதுரை மாநகராட்சி பகுதிகளில் கழிவுநீர் கால்வாய் தூர்வாரப்படாததை கண்டித்து மாநகராட்சி அலுவலகம் முன்பு கழிவுநீரில் குளிக்கும் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற பெண் கவுன்சிலர் கைது செய்யப்பட்டார். மதுரை மாநகராட்சி மாமன்ற கூட்டம் இன்று நடைபெற்ற நிலையில் 20வது வார்டுக்குட்பட்ட பகுதிகளில் பாதாள சாக்கடை இணைப்பு வழங்காததை கண்டித்தும் கவுன்சிலர் நாகஜோதி, சித்தன் மற்றும் பொதுமக்கள் மாநகராட்சி முன்பாக கழிவுநீரில் குளிக்கும் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். அவர்களை தல்லாகுளம் போலீசார் கைது செய்தனர். இதேபோல் தனது வார்டில் சுகாதார பணிகள் மேற்கொள்ளவில்லை என பதாகைகளை ஏந்தி கூட்டத்திற்கு வந்த சுயேட்சை கவுன்சிலர் ஜெயச்சந்திரனும் கைதாகினார். இதனிடையே மாநகராட்சி கூட்டத்தில் தாவேக்கவினர் செல்போனுடன் பங்கேற்க அனுமதி வழங்கியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாமன்ற உறுப்பினர்கள் மாநகராட்சி ஊழியர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் பரபரப்பு ஏற்பட்டது. கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் மாநகராட்சியை கண்டிக்கின்றோம். நாறுது நாறுது எங்க வாடு நாறுது. மதுரை மாநகராட்சி பகுதிகளில் கழிவுநீர் கால்வாய் தூர்வாரப்படாததை கண்டித்து மாநகராட்சி அலுவலகம் முன்பு கழிவுநீரில் குளிக்கும் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற பெண் கவுன்சிலர் கைது செய்யப்பட்டார். மதுரை மாநகராட்சி மாமன்ற கூட்டம் இன்று நடைபெற்ற நிலையில் 20வது வார்டுக்குட்பட்ட பகுதிகளில் பாதாள சாக்கடை இணைப்பு வழங்காததை கண்டித்தும் கவுன்சிலர் நாகஜோதி, சித்தன் மற்றும் பொதுமக்கள் மாநகராட்சி முன்பாக கழிவுநீரில் குளிக்கும் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். அவர்களை தல்லாகுளம் போலீசார் கைது செய்தனர். இதேபோல் தனது வார்டில் சுகாதார பணிகள் மேற்கொள்ளவில்லை என பதாகைகளை ஏந்தி கூட்டத்திற்கு வந்த சுயேட்சை கவுன்சிலர் ஜெயச்சந்திரனும் கைதாகினார். இதனிடையே மாநகராட்சி கூட்டத்தில் தாவேக்கவினர் செல்போனுடன் பங்கேற்க அனுமதி வழங்கியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாமன்ற உறுப்பினர்கள் மாநகராட்சி ஊழியர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் பரபரப்பு ஏற்பட்டது. கண்டிக்கின்றோம்